இருக்கிற ஒரு தீவு 200 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த தீவுக்கு சென்ற முதல் மனிதர்கள் ஒரு அபூர்வமான காட்சியை பார்க்கிறாங்க. மனிதர்கள் இல்லை, ஆனால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ராட்சச சிலைகள் இன்றளவும் அங்க இருக்கு. மனிதர்கள் இல்லாத தீவில் ராட்சச சிலைகள் எப்படி வந்தது அப்படின்னு ஆய்வு பண்றாங்க. இன்று வரை சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இந்த தீவு மனிதர்கள் வாழ்ந்த தீவு, ஆனா ஏதோ ஒரு தொற்று நோய் தாக்கி அனைத்து மனிதர்களும் மரணித்து விட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சுவடுகள் மட்டும்தான் இந்த தீவுல இருக்கு. ஏதோ ஒரு மர்ம நோய் தாக்கி இருக்கலாம் அவர்களை. சமீபத்தில் வந்த கொரோனா போன்று ஒரு தொற்று நோய் தாக்கியதால் அவர்கள் மரணித்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதே போன்று பெரியம்மை நோய் ஐயா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் சிறுவர்களாக இருந்த போது அச்சுறுத்திய ஒரு நோய், பல 100 கோடி மனிதர்களை கொன்றொழித்த ஒரு தொற்று. ஆனா மக்கள் மத்தியில் அது ஒரு நோயின்னு இன்று வரை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது அம்மன் விளையாட்டு, மாரியம்மன் விளையாட்டு. மாரியம்மன் அது ஒரு வைரஸ் தொற்று. அதற்கு எதிராக தடுப்பூசிகள் வந்த போது தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு மக்களிடம் அச்சம். அது மட்டுமல்ல, நான் சிறுவனாக இருக்கும்போது தடுப்பூசி போடுறதுக்கு மருத்துவ பணியாளர்கள் வருவாங்க. எங்க அம்மா எங்களை எல்லாம் ஒழித்து வைத்து விட்டு எங்க வீட்டுல பிள்ளைங்க இல்ல, நீங்க வேற எங்கேயாவது போய் தருங்க அப்படின்னு தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு பயந்த காலங்கள். அதே மாதிரி காலராங்கிற ஒரு நோய், கொத்து கொத்தாக மனித உயிர்களை அழித்தொழித்த ஒரு நோய், அதுவும் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த பெரியம்மை 1975க்கு பிறகு உலகிலேயே இல்லாமல் ஒழிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் விழிப்புணர்வு. பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பெரியம்மை ஒழிக்கப்பட்டது. அதே போன்று போலியோ. இப்போ ஒரு 50 வயதிற்கு முன்னால உள்ளவங்க கால் ஊனமாக நொண்டி கொண்டிருப்பாங்க. அவங்க கிட்டே கேட்டீங்கன்னா சின்ன வயசுல பேய் அடிச்சிருச்சு, இருள் அடிச்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாத போலியோ தாக்குதல். போலியோ தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் போலியோ பாதித்தால் கால்கை நாம் ஊனமாகி இருக்கிறோம் என்று அவர்களால் நம்ப முடியாது. ஆனால் போலியோ நோய் முற்றிலுமாக இப்ப அந்த சொட்டு மருந்து கொடுத்து முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டது. அதே போல இந்த கொரோனா வந்த போது கொரோனாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அந்த வேக்சின் ஊசி வரும்போது போட்டுக் கொள்வதற்கு பயந்த காலங்கள். அதே போன்று இன்று நாம் இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் விழிப்புணர்வு நடத்துறோம். இந்த எய்ட்ஸ் பேசுவதற்கு பயந்த காலம். எய்ட்ஸை பத்தி பேசினாலே வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அப்ப ஒரு IAS அதிகாரி ஒரு புரட்சிகரமான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கினாங்க. ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சோரெல்லாம் விளம்பரம் எழுதி போட்டாங்க. அப்பதான் மக்கள் மத்தியில புள்ளி ராஜானா யாரு, எய்ட்ஸ் எப்படி வரும், ஏன் ஒருத்தர் வரும் பாரு ஒருத்தர் வராதும் பாரு, மாணவர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு பிரச்சாரம். இன்னைக்கு நான் காலையில தான் இந்த வலைத்தளத்துல ஒரு தேடினேன். இன்று தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மனிதர்கள் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அண்டை மாநிலங்களிலும் அதிகப்படியான எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தேன். இது எதுனா நம்மை சுற்றி இருப்பவர்களும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதுல 2 தான் அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. ஒண்ணு, இனிமேல் யாருக்கும் எய்ட்ஸ் வரக்கூடாது. எய்ட்ஸ்ங்கிற இந்த HIV தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அடுத்து எய்ட்ஸ் பாதித்தவர்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எய்ட்ஸ் ஒருத்தருக்கு பாதிச்சிருச்சுன்னா அவரை ஒரு அருவருப்பாக பார்த்த காலம் இருந்தது. அவர்களையும் பாதுகாக்க வேண்டும், இனி வராமல் தடுக்க வேண்டும். எதிர்கால மனித இனத்தில் எய்ட்ஸ் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும்னு உலக ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேகமா முன்னெடுத்திருக்காங்க. இந்த எதற்காக மாணவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை கொண்டு வருகிறோம் என்றால், நாளை உலகை ஆள இருக்கின்ற, நாளை உலகை உருவாக்க இருக்கின்ற இளைஞர்கள் தான், இந்த மாணவ செல்வங்கள் தான் நாளை உலகை நீங்கள் வலிமையானதாக மாற்ற இருக்கின்றவர்கள். உங்களிடமிருந்து விழிப்புணர்வு துவங்கினால் அது உலகம் முழுவதும் பரவி மிக விரைவில் இந்த நோய் தொற்று இவ்வுலகை விட்டு ஒளியும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் விழிப்புணர்வை கொண்டு வருகிறோம். மாணவ செல்வங்கள், நீங்கள் இந்த முயற்சியில் இந்த உலகில் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.